கொடுத்த கேரக்டரை வாழ்ந்து காட்டிய கருணாஸோட படங்கள் என்னலாம் தெரியுமா? லொடுக்கு பாண்டினா சும்மாவா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நந்தா. இயக்குனர் பாலா இயக்கத்துல 2001ஆம் ஆண்டு நந்தா திரைப்படம் வெளிவந்திருக்கு. இதுல சூர்யா, லைலா, ராஜ்கிரண், கருணாஸ் மற்றும் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் மூலமா தான் கருணாஸ்க்கு லொடுக்கு பாண்டி அப்படின்ற பெயரே கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை தத்ரூபமா பண்ணியிருப்பாரு. இது இவருக்கு முதல் படம். ஆனா அறிமுகமான முதல் படம் மாதிரியே மனுஷன் நடிச்சிருக்க மாட்டாரு. ஏதோ இத்தனை நாள் உண்மையான வாழ்க்கையிலேயே கருணாஸ் லொடுக்கு பாண்டியா தான் இருந்தாரோ நினைக்க வைக்கிற அளவுக்கு சூப்பரா நடிச்சு கொடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு இவர் பண்ணக்கூடிய காமெடியா இருக்கட்டும், நக்கல் கலந்த பேச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவதையை கண்டேன். பூபதி பாண்டியன் இயக்கத்துல 2005ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல தனுஷ், ஸ்ரீதேவி, குணால், கருணாஸ், சத்ய, மயில்சாமி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல தனுஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இவர் வருவாரு. நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இவர் தான் எடுத்து சொல்லுவாரு. கருணாஸ் இந்த படத்துல உண்மையாவே ஒரு சூப்பரான நடிகன் அப்படின்ற பெயரை வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, ஸ்ரீதேவிக்கு ரூட்டு விடக்கூடிய ஜொல்லு காமெடியனாவும் நடிச்சிருப்பாரு. தேவதையே கண்டேன் அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா கருணாஸ்க்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திண்டுக்கல் சாரதி. இது வரைக்குமே கருணாஸை எல்லாருமே ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர கேரக்டர்ல நடிச்சு பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு மொத்த படத்தையும் கருணாஸால தாங்கி நிக்க முடியும் அப்படின்னு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த படத்துல அவர் நின்னாரு. சிவா சண்முகம் இயக்கத்துல 2008ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல கருணாஸ், கார்த்திகா, சரண்யா, நாசர், எம்.எஸ். பாஸ்கர் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கருணாஸ் சாரதி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வருவாரு. வயிறு குழுங்க நம்மள சிரிக்க வச்சிருப்பாரு. அதே நேரத்துல ரொம்ப வெள்ளந்தியாவும் இருப்பாரு. குடும்பத்தை சிக்கனமா எப்படி நடத்தணும் அப்படின்றத பக்காவா காமிச்சிருப்பாரு. சில இடத்துல கஞ்சத்தனமும் பிடிப்பாருன்னே வைங்களேன். இவரை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த படம் வெற்றியை பார்த்திருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த சாரதி கேரக்டரை கருணாஸ் சும்மா தூள் கிளப்பிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரரை போற்று. சுதா கொங்கரா இயக்கத்துல 2020ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கருணாஸ் அப்படின்ற ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமால இருந்தார் அப்படின்றதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஏன்னா மனுஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அரசியல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. சினிமாவும் பெருசா கண்டுக்கல. சோ திடீர்னு இந்த படத்துல வரும்போது என்னடா பண்ண போறாருன்னு யோசிச்சா மனுஷன் சும்மா பட்டையை கிளப்பிட்டாருங்க. இந்த கேரக்டர் வேற லெவலா இருக்கும். பெர்சனலா எனக்கே ரொம்ப டச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு காமெடியனாவும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்லயும் தூள் கிளப்பி இருப்பாரு. அதுலயும் சூர்யாவோட கேங் பிளைட் வாங்குறதுக்காக காசு ரெடி பண்றதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப மனுஷன் அவர்கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸையும் எடுத்துட்டு ஏப்பா இதை எடுத்துக்கோங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பிளைட் வாங்குறதுல அது 1% கூட பத்தாது. இருந்தாலுமே மனுஷன் அவ்வளவு வெள்ளந்தியா அதை கொடுப்பாரு. அந்த டைம்ல நமக்கே அப்படி கண் கலங்கிரும். அந்த அளவுக்கு எமோஷனலா வெளிக்காட்டி இருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கட்டா குஸ்தி. இதுல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, கருணாஸ், முனிஸ்கான் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல விஷ்ணு விஷாலுக்கு மாமாவா கருணாஸ் வந்துட்டு போவாரு. அதுவும் பெண்களை அதிகாரம் பண்ணக்கூடிய மாமாவா நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர் உண்மையாவே ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் தான். ஆனா சில இடங்கள்ல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த இரிட்டேட்டிங் கேரக்டரை கருணாஸ் எடுத்து அந்த கேரக்டருக்கு உண்மையா இருக்கிற மாதிரி சூப்பரா நடிச்சிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆதார். ராம்நாத் பழனிக்குமார் இயக்கத்துல போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்துல கருணாஸ், அருண் பாண்டியன், உமா ரியாஸ் கான், ரித்திவிகா, இனியா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு த்ரில்லிங்கான படம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஒரு அன்ரேட்டட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னோட அடையாளத்தை மேம்படுத்தி காட்டுறதுக்காக போராடக்கூடிய பச்சைமுத்து அப்படின்ற கேரக்டர்ல கருணாஸ் நடிச்சிருப்பாரு. கருணாஸோட கெரியர்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வித்தியாசமான கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருந்தாரு. உண்மையாவே நல்லா இருந்துச்சு, பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.